ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான கரண்ட் ஃபீல் சிச்சுவேஷன் இதுக்கான டாபிக் பார்க்குறோம். இப்போ உங்களோட அந்த லவ் பாண்டிங் எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் பார்ட்னரோட அந்த எனர்ஜி எப்படி இருக்குது, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. 1 வந்து ஜேட் கிறிஸ்டல், செகண்ட் வந்து பைரட் கிறிஸ்டல், 3வது ஃபெதர், ஒயிட் ஃபெதர். ஓகேவா? இந்த 3 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து டேரூட் அண்ட் லவர் ஆரக்கல் டெக்கில் இருந்தும் நான் வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் எடுக்க போகிறேன். சாமுவேல் ஏஞ்சலை நினச்சிக்கோங்க. அவரோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் எனர்ஜி எப்படி இருக்குது, உங்களோட தாட் என்ன ஓடிட்டுருக்கு, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த சுச்சுவேஷனை. ஓகேவா? என்ன பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் டேரூட்டில் எடுத்துடுறேன். ஜேடு கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் இது. சாமுவேல் ஏஞ்சலை மனதில் நிறுத்துங்க. இந்த வீடியோவோட எண்டில் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்கணும், பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ பார்த்துக்கோங்க. கமெண்ட்டில் அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455. ஓகேவா? ரெண்டு கார்டை வராங்க. ஓகே, 2 கார்டை வந்தால் எடுத்துடுறேன். என்ன பண்ணுறது? கரண்ட் சிச்சுவேஷன் இந்த ரீடிங் பார்க்குறவங்க சொல்லுங்களே, உங்களோட லைஃப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கீங்க. அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உங்களை நிறைய விஷயங்களில் லாக் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கலாம். ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க. உங்களால் அந்த பவுண்டரியை விட்டு வெளியில் வர முடியல. அவங்க செட் பண்ணி வச்ச அந்த இதில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு உங்கள் நபர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல பர்சனாக அவங்க இருக்கணும், நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும், நல்ல எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக அவங்க வரணும், இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட எதிர்பார்ப்பு. ஓகேவா? இது நீங்கள் வந்து கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா? ரொம்ப எமோஷ்னலாக லாக் ஆகிருக்கீங்க சொல்லுங்களே. அந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளியே வர்றதை பற்றி கூட சில பேர் யோசிச்சுட்ருக்கலாம். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களோட யூனியன் வந்து ஒரு பிளஸ்டு, அதாவது டிவைனால் பிளஸ் பண்ணப்பட்ட ஒரு யூனியன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இல்லை, அந்த மாதிரி அவங்க இப்போ கொஞ்ச நாளாக இல்லை. அதுக்கு காரணம் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே வந்திருக்கு. எஸ். ஸோ நிறைய ஸ்டெப்ஸு ட்ரை பண்ணி இதை தக்க வச்சுக்கணும்னு நினச்சி நிறைய முயற்சி பண்ணுறீங்க. நீங்களாக தான் அந்த ஒரு இல்யூஷனுக்குள்ளே மாட்டிகிட்ருக்கீங்க. இது அந்த மாயைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டு இந்த ட்ராப்பில் நம்ம இருக்கோம் அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? அந்த ட்ராப்பை விட்டு வெளியில் வாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இது வந்து கலெக்டிவில் வருது. ஒரு சிலர் இந்த மாதிரி ட்ராப்பில் இருக்கீங்க, உங்கள் பர்சன் கூட ரீயூனியன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து இந்த இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னு கூட நீங்கள் அப்படி தான் உங்களோட தாட் எண்ணங்கள் இருக்குது. ஓகேவா? சரி, ஃபர்தராக நம்ம வந்து லவர் ஆர்க்கல் கார்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது.
லவர் ஆல்கல் கார்டில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா ஏஞ்சல்? இதுக்கான கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குப்பா? இப்போ என்ன கரண்ட் ஃபீல்டில் அவங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், உங்கள் பர்சனுக்கு ஏதாவது அந்த மாதிரி அவர் என்ன இப்போ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் பார்க்கலாமா? அவரை பற்றி எடுக்கலாமா? இந்த பைல் 1 ரீடிங் பார்க்குறவங்களோட நபரோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது? அவங்களுக்கு உங்களை பற்றின ஒரு குட் ஃபீல் இருக்குது கைஸ். ஓகேவா? ப்ரேயர் பண்ணுறாங்க, அஃபர்மேஷன் பண்ணுறாங்க, எனக்கான ஒரு பர்சனாக அவங்க வரணும், எனக்கான ஒரு நல்ல சோல்மேட்டாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷனாகவும் இருக்குது. கொஞ்சம் ட்ரஸ்ட்டு தான் இல்லாமல் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் வந்து ட்ரஸ்ட்டு தான், நம்பிக்கை வளர்த்துக்கணும். நீங்களும் சரி அவங்களும் சரி, இது 2 பேருக்கும் உரித்தானதாக இருக்கிறது. ஓகேவா? நிறையா நீங்கள் வந்து லவ் லைஃப்பில் இல்லைன்னா மேரேஜ் லைஃப்பில் ஃபெயிலியர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இதுக்கான பிராப்தம், இது ஏதோ ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இதெல்லாம் வந்து நமக்கு இது கிடையாது, பிராப்தம் இல்லை, நமக்கு லைஃப் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்கள் பார்ட்னருக்கும் இருக்க மாதிரி தெரியுது. மோஸ்ட் ஆஃப் த பார்ட்னர், உங்கள் பார்ட்னருக்கு ட்ரஸ்ட்டு கொஞ்சம் வேணும். இந்த சிச்சுவேஷன் வந்து ட்ரஸ்ட்டு தான் மெயினாக கேட்குறாங்க. ஏஞ்சல் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அலைன் ஆகும் அப்படின்னு. நீங்களும் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்து வெளில வாங்க. உங்களுக்கு நடுவில் தேர்ட் பார்ட்டியோட அந்த இன்வால்மெண்ட்னால தான் உங்களுக்கு கேப் வந்திருக்கும். இப்போது கரண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கூட இருக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் கேப்பில் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பர்சனும் சோல்மேட் தான், உங்களுக்கான அந்த உறவு தான் அது அப்படின்றாங்க. இந்த செப்ரேஷன் வந்து உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கை கொண்டு வரும், ஒரு புரிதலை கொடுக்கும். அதனால் இந்த செப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை தான் கண்டிப்பாக தரும். சில பேருக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கொடுங்க, உங்கள் பர்சனுக்கு நீங்கள் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சரியாகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போது உங்களோட இந்த ரிலேஷன், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான், அதாவது டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு டிவைன் இது தான் அது. ஓகேவா? சின்ன இந்த வாய்க்கா வரப்பு தகராறு, தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால அது கொஞ்சம் பிரேக்கில் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து சேரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரீயூனியன் பாசிபிள் தான். ஓகே, நான் கரண்ட் ஃபீலிங், கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எடுத்தால் நோ காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு வருது. செல்லங்களே இப்படி நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எதுவும் வரலன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் எல்லாத்தையும் பழசெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மறந்து டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க. கண்டிப்பாக உங்கள் நபர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக வருவாங்க. அமைதியாக இருங்க. சரி, இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே. இப்போ நம்ம பைல் 2க்கு பார்க்கலாம். பைலட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். இந்த பைல் 2 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் வந்து சாம்வேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள், ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், ஒரு ஹைப்பும் கொடுங்க.
இந்த பைல் 2 சூஸ் பண்ண மக்கள், நீங்கள் ஒரு ப்ரப்போசலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா? இது ஒரு நியூ ப்ரப்போசலாக இருக்கும். எஸ், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸில் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த அதாவது குடும்பத்தில் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி சம்திங் ஏதோ தெரியுது. அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ப்ரப்போசல் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அது எனக்கு வந்து கை கூடுமா, அது எனக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க. அப்புறம் ஒரு சிலர் ஃபியூ பீப்புள் மட்டும் கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. என்னென்னா, இப்போ வரக்கூடிய நபர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாரா, இவங்களை நம்பலாமா, இவங்க ஒர்த்தா, இவங்ககிட்டேருந்து எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி அந்த இது வந்துடுமா, ப்ரப்போசல் வந்துடுமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. கிளாரிட்டி வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. கரெக்டா? உங்கள் மனசு எப்பவுமே வந்து ஒரு நிலையாக இருக்கணும். ஓகேயா? அடிக்கடி கொஞ்சம் வேவிங்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டில் கொஞ்சம் அந்த விஷயங்கள் ஃபெயிலியர்லாம் கூட நிறைய பேர் பார்த்துருக்கலாம். மேபி நீங்கள் அந்த ஆமாம், கண்டிப்பாக பிரேக் இருக்குது. நீங்கள் சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி கூட தெரியுறீங்க. சில பேருக்கு மோர் தென் 2 கிட்ஸ் கூட இருக்கலாம், இல்லை 2 கிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நியூ லைஃப் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் உங்கள் மன ஓட்டம் வந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் விரக்தியான மைண்ட் செட்டில் ரொம்ப நெகட்டிவாக பேசாதீங்க. ஓகேவா? சில ஃபீமேல் மெயில் தெரியுது, நீங்கள் நல்லா வெல் செட்டில்டாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சொசைட்டியில் ஒரு பேர் புகழோட ஒரு நல்ல ஒரு இதில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான இந்த ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பாஸ்டில் கூட இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு வந்திருக்குது. அப்படி பண்ணுறாங்களே, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா, அது நல்ல நியூ லைஃப்பை கொடுக்குமா, அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாமா. சில மெயில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் அப்படி இருக்கலாம், அவங்களுக்கு அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக கூட இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா, சரியா? அந்த மாதிரி இருக்குது. தொடர்ந்து நம்ம இந்த லவர் ஆரக்கல் கார்டில் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ரெண்டாவது, இப்போ நபர் வந்து உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு தான் இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போசல் பண்ணலாம், அவங்க சொல்லலாம், அவங்க விருப்பத்தை தெரிவிக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுங்க, அலைன் ஆகும். 2-3 மந்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஃபர்தராக இதில் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறாரா பார்க்குறேன். அவரோட மன ஓட்டம் உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமாக தான் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. ஓகே, ஒரு சில ஃபீமேல் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ செப்ரேஷன் ஆயிருக்கு உங்களுக்கும் உங்கள் நபருக்கும். சரியா? நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரீயூனியனுக்காக சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, ஆனால் டைமிங்கில் நடக்கலைன்ற வருத்தம் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணுற டைமிங் ரொம்ப ஒர்த்தானது தான். இது உங்களுக்கு வந்து சில விஷயங்களை, உங்களுக்கு ஒரு சில மாறுதல்களை, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை கொடுக்குது. சில பேருக்கு சனி திசை அந்த மாதிரி நடக்கும். அவர் சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வச்சு இது பண்ணுறாங்க. உங்கள் நபர் ஏன் உங்ககிட்ட வந்து சீக்கிரம் இது பண்ணல அப்படின்னா, அவரை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணுங்கிறது அவரோட எண்ணமாக இருக்கலாம். என்னென்னா, அவங்கள வந்து கொஞ்சம் ஸ்டெபிள் பண்ணிக்கணும், அவங்க வேலையில் வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஒரு ஃபோக்கஸிங்காக இருக்காங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் இதுதான் ஒரு மெயினான விஷயமா இருக்குது. ஓகேவா? இதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ
ஸோ உங்களை நீங்கள் வந்து ஹீல் பண்ணுங்கள், உங்களை வந்து நல்லா செல்ஃப் லவ் பண்ணுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுங்க. இந்த மாதிரி எக்கனாமிக் லெவலில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஃபைனான்ஸ் பற்றின ஒரு ரிஸ்க்லாம் இருக்குன்னா அதை எப்படி சரி பண்ணிக்கணும், அதில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை 2 பேரும் சேர்ந்து அதில் இது பண்ணுங்கள், டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? 2 பேரும் தனித்தனியாக ஆனால் இப்போ தனித்தனியாக இருக்கிறது சில பேர் வந்து செப்ரேஷனில் இருக்கீங்க. ஓகே, ஆனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செப்ரேஷன் இருந்தாலும் உங்களை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் தாட்லாம் இருக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு அடிக்கடி ஏன் உங்களோட இந்த பிரச்சனைக்கு காரணம்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த ஃபைனான்ஷியல் ஃபேக்டர் தான் காரணமாக இருக்குது. அந்த இஷ்யூஸ்னால தான் பிரிஞ்சிருக்கலாம் மேபி. அதனால் அவர் வந்து உங்கள் பர்சன் வந்து அதில் ஸ்டெபிள் ஆகணும்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்கள வந்து ஃபுல் ஃபோக்கஸிங் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போது கொஞ்சம் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ரொம்ப அவங்கள வந்து போட்டு அதாவது லைஃபுக்கு கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் சும்மா டெய்லி உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே நம்ம வீட்டில் டாக் யூஸ் வளர்த்துனா அதை வச்சு நம்ம வந்து பெட் டாக் வளர்த்து அதை கொஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்தால் மற்ற வேலையெல்லாம் நடந்துருமா? எப்போவுமே ஒருத்தரை வந்து ரொம்ப பாண்டிங் இருக்கும் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது, அந்த மாதிரி எமோஷ்னல் அது எப்படின்னு பொசசிவ்னஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்கள். ஓகே, இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். இது கலெக்டிவில் வருது. ஒரு சிலர் வந்து ரீயூனியன் அந்த மாதிரி தெரியுது, ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல். ஓகே, சரி. இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க செல்லங்களே. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து பைல் 3க்கு பார்க்கலாமா? ஒயிட் ஃபெதர். ஒயிட் ஃபெதர் சூஸ் பண்ண செல்லங்களே. சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455. ஓகே, ஏஞ்சல் உங்களுக்கு உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு உங்களோட எனர்ஜி, உங்கள் நபரோட எனர்ஜி எப்படி இருக்குது? இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன். எடுத்த உடனே வராரு. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ், உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, உங்களோட எனர்ஜி என்னங்கிறத சொல்கிறாரு. நீங்கள் 2 பேருமே இப்போ வந்து ஒன்றா இருக்கீங்களா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பிரிஞ்சு தான் இருக்கீங்க, நோ காண்டாக்டில் இருப்பீங்க. ஓகேவா? அடிக்கடியில் நிறைய சண்டை சச்சரவுகளோட லைஃப் ஓடிட்டுருக்கு. இப்போ நடந்துட்டுருக்கிறது ஒரு கர்மா பேஸ்டாக ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. பாஸ்ட்லேயும் சரி, இப்போ கரண்ட்லேயும் சரி. சில விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே நடக்கலையே, நமக்கு எப்போ இதெல்லாம் சரியாகும், என் லைஃப்பை எப்போ ஏஞ்சல் நீங்கள் சரி பண்ணி தரப்போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இது ஒரு ட்ரான்சிஷன் பீரியட் உங்களுக்கு இருக்குது. இது வந்து ஒரு நீங்கள் வந்து சில லெசன்ஸ் கற்றுக்கிறதுக்கான சில கர்மா சோல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அவங்களோட அந்த கர்மாவை எடுக்கிறதுக்கு வருவாங்க. அது மாதிரி வந்த சோல் மாதிரி சில பேருக்கு தெரியுது. ஓகேவா? அதனால் அவங்க ரொம்ப டாக்ஸிக்காக தான் இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே ஒரு அளவுக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதும் தெரியும். ஒரு சிலருக்கு இது வந்து பிளாக் மேஜிக் செய்யப்பட்டிருக்கலாம். அதனால் உங்களோட அந்த உறவு டாக்ஸிக்காக இருக்கலாம். உங்களோட ப்ரேயர் எதுவுமே வந்து பலித்தமாகலையே அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாது, யூனிவர்ஸ் உங்களுக்கான அந்த விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, ப்ராசஸில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் போட்ட விதை வந்து அது விருட்சமாக வளர்ந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதோட கனி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல. ஓகேவா? ஃபர்தராக வந்து நமக்கு கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். லவர் ஆரக்கல் கார்டில்
ஒரு சிலர் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க உங்கள் நபர் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே தான் இருக்கலாம். அவங்க வந்து அப்பப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் கிளாஷ் பண்ணுவாங்க. மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் ஒரே வீட்டில் இருந்தால் கூட அப்பப்போ இப்படி தான் இருக்கீங்க. 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி காமிச்சிக்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர்லாம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு கொஞ்ச காலமாக அந்த இன்ட்யூஷன் பவர்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருந்து அப்படியே டவுன் ஆகிருக்கீங்க. அது வேண்டாம். ரெண்டு கார்டாக வருது. இப்போ இந்த நான் தான் சொன்னேன் இல்லையா, சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இப்போவும் நல்லா இருக்குன்னா அப்புறம் ஏன் கிளாஷ் பண்ணுறீங்க? உங்களோட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறது மூலமாகவே சரி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் ஆப்ஷன். இது வந்து நார்மல் எனர்ஜிலெல்லாம் வச்சு சரி பண்ணக்கூடிய பிரச்சனை இது ஒரு சிலருக்கு சொல்கிறார். இல்லை, இதை வந்து ஸ்பிரிச்சுவல் பாத் மூலமாக தான் இதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டார். இன்னும் சில பேருக்கு வந்து உங்களுக்கும் உங்களோட நபருக்கும் ஒரு அட்ராக்ஷன் கெமிஸ்ட்ரியாக ஒர்க் அவுட் ஆகலை, அவங்க வந்து உங்களுக்கு ஏற்றவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட கரண்ட் ஃபீல் இருக்கலாம். இவங்க வந்து நமக்கு செட் ஆகிற இதுவே கிடையாது, நமக்கு எந்த விதத்திலும் இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஒப்பீனியன். ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு அட்ராக்ஷன் இல்லை, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை இந்த ரிலேஷன்ஷிப்பில். நீங்களாக தான் இழுத்து பிடிக்கிறீங்க. அப்படி போகாதீங்க. இங்கே அப்படி இறங்கி போகிறீங்க. ரொம்ப இறங்கி போனாலும் மதிப்பு கிடையாது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து இது ஆசீர்வதிக்கப்பட்ட யூனியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க. சில பேருக்கு ஒரு சிலர் வந்து உங்களுக்கான அந்த சோல்மேட்டை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த நியூ பிகினிங்ஸ் வேணும், இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நியூ ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் இது பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து பிரிஞ்சிருக்கீங்கனாலும் ரீயூனியன் கேட்குறீங்க. ஓகேவா? சில செல்லங்கள் பைல் 2 பார்த்தவங்க பைல் 3யும் சேர்த்து பார்க்குறீங்க போல். ஓகே, ரீயூனியன் பாசிபிள். அப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, இவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது பலித்தமாகுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் அவங்கள வந்து ரிலீஜியஸ், அதாவது உங்களோட ஸ்பிரிச்சுவல் பாத் மூலமாக தான் அந்த விஷயத்தை வந்து சரி பண்ண முடியும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு அவங்க ஒரு தென்துருவம், நீங்கள் ஒரு வடதுருவம். ஓகேவா? ஆப்போசிட் போல் அது மாதிரி இருக்குது. சரி, ஃபர்தராக வேறு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறாரா பார்க்கலாம். இதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் இருக்குங்க செல்லங்களே. அடுத்தது உங்களுக்கு என்ன நல்லது இருக்குது அதை மட்டும் பார்க்குறேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் முடிஞ்சதும் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் இருக்குது? இது ரீயூனியன் ஆகுமா? இது செப்ரேஷன், உங்களுக்கு நியூ லைஃப் பிகினிங்ஸ் தானா? ரீயூனியன் ஆகும். உங்கள் நபர் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த ரீடிங் பார்க்குறவங்களும் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது மேஷம் இந்த ராசிலையும் இருப்பீங்க. சில பேர் மிதுனம், துலாம், கும்பம் இதுலேயும் இருக்கீங்க. உங்களுக்கு சில கிளாரிட்டிலாம் கிடைக்குது. நம்ம சேனல் பார்க்கும்போது சில கிளாரிட்டி கிடைக்குது. அதை சரி பண்ணிக்கணும்னு நினச்சி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் நபர்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் கிடச்சிருக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் மொத்தமாக அப்படியே மாற்றிடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே ஒரு ஹீலிங் பீரியட். ஒரு நாள் அப்படின்னா 24 hours, 12 hours பகல், 12 hours நைட்டு இல்லையா?
எனக்கு இப்போவே நைட்டு 8 மணிக்கு உட்காந்துக்கிட்டு எனக்கு இப்போவே விடியணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தாதீங்க. விடியல் வர்றதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் இருக்குது? 12 மணி நேரம், 4 மணி நேரம் இருக்குது. 12 மணிக்கு அப்புறமா அது அடுத்த நாள் தான். ஆனால் 12:10க்கு உட்காந்து ஏன் எனக்கு சூரியன் வரல அப்படின்ட்டு உட்காந்து கேட்குற மாதிரி நிறைய பேர் இப்படி தான் இருக்கீங்க. அந்த பொறுமை, நம்பிக்கை, நிதானம் அதெல்லாம் வேணும். சரியா? அதெல்லாம் வளர்த்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்கெல்லாம் வந்து நீங்கள் யாராவது குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டே வந்துச்சு, அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இருந்து தான் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்க முடியும். ஹையர் செல்ஃப் மூலமாக தான் இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில பேருக்கு உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்கலாம், இந்த ட்ரான்சிஷன் பீரியடில் வந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க உடனே நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா அங்கே இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? கொஞ்சம் பொறுமை, நிதானமாக பண்ணுங்கள். சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, கொஞ்சம் செப்பரேஷனில் தான் இருக்க மாதிரி தெரியுது. வேலைக்காக சில பேர் உங்களோட ஜாப்க்காக கூட கொஞ்சம் செப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நெகட்டிவாக தாட்டை ஓட்டாதீங்க செல்லங்களே. தன்னம்பிக்கையற்ற மனநிலையில் இருக்கீங்க. ரொம்ப லாஸு, நிறைய லாஸ் இருக்குது உங்களுக்கு. அது உங்களோட நபரை நினச்சி லாஸ், நிறைய விஷயங்கள் லாஸ். ஓகே, இது எடுத்து போனால் இது பெரிய வீடியோவாக போகும். இப்போது உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா பழைய வீடியோ பதிவுகளை பாருங்கள். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான இதில் கூட இருக்குது. ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். மாஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அவங்கக்கிட்ட கொஞ்சம் இனிஷியேஷன், அவங்களோட வழிகாட்டுதல், ஆசீர்வாதத்தை எடுங்க, வாங்குங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நீங்களாக இமேஜின் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் எப்படி தெரியுமா, ஒரு கோயிலுக்கு போனால் என் பிரச்சனை சரியாகிற வரைக்கும் கோயிலில் சுற்றிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பவும் போய் கோயிலை சுற்றுவீங்க. அப்போ வந்து ஒரு கோயிலை சுற்றிடுவோம். ஃபஸ்ட்டு பிரச்சனை வரப்போ ஒரு கோயிலை சொல்லியிருப்பார் ஆஸ்ட்ரோ பர்சன். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வரதுன்னு இன்னொரு கிரகத்தை போய் சுற்றுங்க அப்படின்னு இருப்பார். இந்த கிரகத்தை சுற்றி முடிக்கிறவங்களும் இன்னொரு பிரச்சனை வந்துடும். இதுக்கான பவர் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கான பவர் இருக்கும் போதே இதோட பவர் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அது பவர் போனதுக்கப்புறம் நீங்கள் சுற்றிட்டு வந்து உட்காந்து என்ன பிரயோஜனம்? 9 கிரகங்களும் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் உங்களோட விஷயம்லாம் சரியாகும் அப்படின்னா யாருக்குமே இந்த மாதிரி இருக்க முடியாது. வேணால் ராவணன் மாதிரி ஆளுங்க, அவன் வந்து எல்லா கிரகத்தையும் கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருந்தார்ல சிறையில், எல்லார் மேலே ஏறி நடந்துட்டு இருப்பாராம் படி மாதிரி வச்சுக்கிட்டு. அந்த மாதிரிலாம் யாரையும் அவர் இஷ்டத்துக்கு வந்து கிரகங்களை வந்து அலைன் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரிலாம் யாரையும் வச்சு, அந்த மாதிரி இருந்தால் தான் எல்லோரும் முன்னேற முடியும்லாம் கிடையாது செல்லுங்களே. அந்த மாதிரி பரிகாரம் தேடிட்டு ஓடாதீங்க. அதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாங்க. இந்த மாதிரி எனர்ஜியிலேருந்து, இந்த மாதிரி நெகட்டிவான கர்மாவிலேருந்தோ, நெகட்டிவ் பீப்புள்கிட்ட இருந்தோடும் உங்களை காப்பாற்றுறது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் உங்களை வந்து பாதுகாக்கும். நீங்களே வந்து ஒரு ஏஞ்சல் எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகே, உங்கள் நபர்லாம் உங்களை வந்து, ஆனால் உங்கள் நபர் உங்களை வந்து அவர் பெரிய லெவலில் இருக்க மாதிரி, அவங்க பெரிய லெவலில் இருக்க மாதிரி, உங்களை ஏதோ ஒரு ரொம்ப கீழே இருக்க மாதிரி, அவங்க கால் கீழே இருக்க மாதிரி நினைக்கிறாங்க. ஆனாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் சில பேருக்கு வந்து கொடுக்குறாரு. சில பேர் செப்பரேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. இது எல்லாமே ஒரு கார்மிக், ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயங்கள். இதுக்கு ஒரு குருமார்களோட அந்த அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும். உங்களுக்கு யாராவது குருமார்கள் தெரியுறாங்க, நல்லா பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட நிறைய பேருக்கு வந்து சரியாகுதுன்னா போய் பண்ணிக்கோங்க தாராளமாக. சரியா? இன்கேஸ் உங்களுக்கு ஐடியா இந்த மாதிரி எதுவுமே ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா டிவைன் பாத்தில் ஆஸ் அ மாஸ்டராக நான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை ரெகுலராக சரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் அவங்களோட சாட்சியம் கொடுத்துட்ருக்காங்க சேனலில். பார்த்து பலனடைங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவே ஒரு குட் கர்மா தான். ஓகே, பைல் 3க்கு கொஞ்சம் டீப்பாக சென்சிட்டிவாக இருந்துச்சு. டோன்ட் வரி, எல்லாம் சரியாகும். ஃப்ரீயாக விடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஆசிலேஷனில் இருக்கீங்க நிறைய. மைண்டு அந்தளவுக்கு டூயலாக இருக்குது, டபுள் ஆசிலேஷனில் இருக்குது. எதையும் வந்து மைண்டை கூட வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக்கணும். அதுதான் அந்த வித்தையெல்லாம் வந்து சரியான குருமார்கள் கிட்ட போய்ட்டு நீங்கள் இனிஷியேஷன் வாங்கினா தான் அதுக்கான விஷயங்கள்லாம் சித்தியாகும். அந்த பேட் கர்மா வந்து ரிமூவ் ஆனால் தான் குட் கர்மா வேலை செய்யும். அது வேலை செய்யும்போது நீங்கள் எவ்வளோ மன ஓட்டம், எவ்வளோ ஒரு
பீஸ்ஃபுல்லான பர்சனாக இருந்தால் அதை அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த ஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த குருமார்கள் டீச் பண்ணணும். அந்த மாதிரி யாராவது டீச் பண்ணுறாங்களா போய் கற்றுக்கோங்க. அந்த மாதிரி யாரும் சொல்லலையா, அவங்க தெரியலன்னா கவலைப்படாதீங்க. டிவைன் பாத்தில் உங்களுக்கு அந்த சர்வீஸ் எல்லாமே அவைலபிள். ஓகேவா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நிறையவே வச்சுருக்கேன், ஹீலிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே, ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணுங்கள், சந்தோஷமாக வாழுங்க வாழ்க்கையை. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங்கோட எண்டில் வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அந்த செக்ஷன் பார்க்குறோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா மனதில் நிறுத்திக்கோங்க சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட. வாங்க இப்போ நம்ம இந்த ரீடிங் பார்க்கலாம். உங்களோட கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறார் சாமுவேல் ஏஞ்சல்? நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர் தரார் பார்த்துடலாமா? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்குறாரு. உங்கள் கேள்வி எதை ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அது ரிலேஷன்ஷிப், அது ஜாப், இல்லை ஒரு ட்ராவல், சம்திங், ஏதோ ஒரு விஷயம் வந்து புதிதாக செய்யணும், புதிதாக செயல்படணும், ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும், நியூவாக ஒரு ஜாப், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அது ஆனால் இப்போ ஏதோ புள்ளியார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகுமா, எனக்கு அது வந்து கை கூடுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கை கூடும். ஓகே, சடனாக நடக்கும் அந்த விஷயம், திடீர்னு ஏற்படலாம். ஓகே, சந்தோஷமா? சரி, கமெண்ட்டில் வந்து சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.